கர்த்தருடைய வார்த்தைகளை எடுத்துக்கொள்வோம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். எரேமியா 17:7-8. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாயிருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். இன்னொரு முறை எல்லாரும் சத்தமாக கவனமாக நம்ம வாசிக்கலாமா? இன்னும் கொஞ்சம் சத்தமாக. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாயிருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? நேற்று நம்ம இந்த ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து பார்த்து வருகிறோம், யார் பாக்கியவான் யார் பாக்கியவதி அப்படின்னு நம்ம பார்த்துட்டு வரோம். அதில் வேதத்தை நம்ம நல்ல முக்கியத்துவப்படுத்துகிறவங்க பாக்கியவானாக மாறுறாங்க. அதில் நேற்று 1ஆம் சங்கீதத்திலேருந்து பார்த்தோம். அதிலே 3ஆம் வசனம் வாசித்தீங்கன்னா, வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். பாக்கியவான் யார்? வேதத்தை பிரியமாக வாசிக்கிறவங்க, தியானிக்கிறவங்க பாக்கியவான். அதனால தான் இந்த 6 மாதமும் நம்ம 6 மாதத்தில் முழு வேதாங்கமத்தையும் முடிக்கும் திட்டத்தில் நம்ம இணைந்து வாசிக்க நம்மை அர்ப்பணித்திருக்கிறோம். அருமையான தேவனில் நிச்சயமாக நம்ம செய்வதெல்லாம் வாய்க்கும். நம்ம நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுறாக இருக்கிற மரத்தை போல இருப்போம். அதே தான் இன்றைக்கு ஆண்டவர். பாக்கியவான் யார்? கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஏங்க அந்த வசனத்தை ஆவியானவர் இப்படி எழுதி வச்சிருக்கலாம்ல, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் பாக்கியவான் அப்படின்னு எழுதியிருக்கலாம்ல. அதை 2 முறை உறுதிப்படுத்தி சொல்கிறார், அழுத்தி சொல்கிறார். ஏதாவது ஒரு வேலையை சின்ன பிள்ளைகள்கிட்ட கொடுத்தோன்னா நம்ம அழுத்தி சொல்லுவோம், ஏய் செஞ்சிரு, கண்டிப்பாக செஞ்சிரு. மறுபடியும் அதே இதை சொல்லுவோம், அதை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுவோம். ஏன்னா அப்படி சொன்னால் தான் அந்த பிள்ளைங்க கரெக்டாக செய்வாங்க. சில நேரத்தில் நம்மளுக்கு கீழே வேலை பார்க்குறவங்க கூட சிலது கரெக்டாக செய்ய மாட்டாங்க. அப்போ நான் கண்டுபிடிச்சி வச்சுருப்பேன், இவங்களுக்கு 2 டைம் 3 டைம் சொன்னால் தான் இவங்க செய்வாங்க அப்படின்னு எனக்கு தெரிஞ்சதுன்னா நான் அப்படி 2 டைம் 3 டைம் சொல்லுவேன். அது விசுவாசிகளாக இருக்கலாம், எங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்களா இருக்கலாம். பாஸ்டர் சொல்லுவாங்க, எதுக்கு திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்க அப்படின்னு. அப்போ நான் சொல்லுவேன், திரும்ப திரும்ப சொன்னால் தான் அவங்க அதை கரெக்டாக செய்வாங்க அப்படின்னு. நீங்கள் யாரும் அப்படி இருக்காதீங்க. ஒரு காரியத்தை ஒரு தடவை சொன்னாலே கரெக்டாக செய்கிறவங்களா ஆண்டவர்கிட்ட ஞானத்தை கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. உங்கள் வேலை ஸ்தலத்தில், உங்கள் குடும்பத்தில் எந்த காரியத்தை திரும்ப திரும்ப சொல்ல வைக்காதீங்க. சிலர் திரும்ப திரும்ப சொன்னாலும் என்ன செய்வாங்கன்னா கரெக்டாக செய்ய மாட்டாங்க. நான் திரும்ப திரும்ப சொன்னேன்ல, நீ ஏன் செய்யலை அப்படின்னு கேட்டிருக்கிறோம். வேதத்தில் நிறைய முக்கியமான காரியங்களை திரும்ப திரும்ப ஆண்டவர் சொல்கிறார். இயேசு சொல்லும்போது மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு அழுத்தி சொல்கிறார். அதில் தான் இங்கே ஆவியானவர் எரேமியா தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைக்கணும்னு சொல்கிறாரு. அடுத்தது கர்த்தரை தன் நம்பிக்கையாக, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அருமையானவர்களே, நம்ம எப்படி பாக்கியவானாக மாறுறது? கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை நம்முடைய நம்பிக்கையாக கொண்டு இருந்தால் நம்ம பாக்கியவான்களாக மாறுறோம். அவங்கள தான் கீழே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டவர்கள். அல்லேலூயா. தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்ட மரம் நிச்சயமாக வளரும். நான் நியூசிலாண்டு போயிருந்தேன்ல, போகும்போது 3 மாதத்துக்கு முன்னாடி நான் போனேன். ஒரு 3 மாதம் 50 நாள் கிட்ட இருக்கும்போது நான் போனேன்.
அப்போ ஒரு அங்கே நிறைய மலைகள் இருக்கும், பெரிய பெரிய மலைகளாக இருக்காது, ஓரளவுக்கு ஒரு நல்ல வாலிபன் ஏறுற மலைகள் நிறைய இருக்கும். அந்த மலை முழுவதும் புல்வெளிகளாக இருக்கும் அல்லது மரங்களாக இருக்கும். நாங்கள் போகும்போது நிறைய மலைகள் மரங்கள் எல்லாம் வெட்டப்பட்டு முழுவதுமாக ஒன்றும் இல்லாமல் இருந்தது. ஆனால் நான் திரும்பி இங்கு வரும்போது அங்கே இடையில போகும்போது கொஞ்சம் கொஞ்சம் வளர்ந்துருக்கும். இப்போ நல்லாவே இவ்வளோ உயரத்திற்கு வளர்ந்துருக்கிறது. அப்போ நான் அவன்கிட்ட கேட்டேன், எப்படி இது வளருது? தண்ணிக்கு அங்கே பிரச்சனை கிடையாது, மழை அப்பப்போ பெஞ்சிட்டே இருக்குது, அடுத்தது பனி இருக்கிறது, அப்போ தேவையான தண்ணீர் இருக்கிறது. அடுத்தது வெட்டப்பட்ட மரத்தை அவங்க முழுசுமாக வெட்ட மாட்டாங்களாம், கொஞ்சம் அடிப்பகுதி இருக்கிற மாதிரி அவங்க வெட்டிட்டு மறுபடி என்ன செய்வாங்கன்னா அந்த அடிப்பகுதியிலே நடுவில் ஒரு ட்ரில் போட்டு அடுத்த செடியை அந்த அதே சேம் மரத்தோட செடியை அதுக்குள்ளே வச்சு மறுபடியும் அதை பேக் பண்ணிடுவாங்களாம். அப்போது அங்கே கீழே எப்படி இருக்குது, ஏற்கனவே தண்ணீர் எங்கெங்கே இருக்கிறதோ அங்கு அந்த வேர்கள் இருக்கிறது, அப்புறம் தண்ணிக்கும் குறைவு கிடையாது. அப்போது அந்த அடிவேர் தண்ணியை எடுத்து அந்த சின்ன செடிக்கு கொடுக்கறதுனால டப்புன்னு அது வளர்ந்துருது. இப்போ இவ்வளோ பெருசு வந்துட்டு அந்த மலைகள்லாம் இப்போ தெரியவே இல்லை. நான் போகும்போது அது வெறுமையாக இருந்துச்சு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இது எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு மனுஷனை கர்த்தர் மேலே நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் ஒரு நாள் மொட்டையாவதில்லை. நம்ம தமிழ் பாஷையில் சொல்லுவோம், மொட்டையை வெட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது முழுமையாக அழிந்து போவது இல்லை, மறுபடியும் அது வேர் துளிர்த்து ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவருடைய நாம மகிமைக்காக அது வளருகிறது போல நம்மையும் வளர்ச்சி அடைய செய்வார். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரையே தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அதே போல தான் தண்ணீர் ஒரு மரத்திற்கு ஒரு செடிக்கு சரியான அளவில், அதிகமாகவும் விட்டுறக்கூடாது, சரியான அளவில் விட்டால் அது செழிப்பாக தான் இருக்கும். அடுத்தது அது தன் காலத்தில் தன் கனியை கொடுக்கிறதாக காணப்படும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக, அது ரெண்டும் ஒன்று தான், வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாக இருக்கிறது. ஏன் வெளிநாடுகளில் எல்லாம் செழிப்பாக இருக்குது அப்படின்னா, அங்கே பனி எப்போவுமே இருக்குது. நோவா காலத்துக்கு அப்புறம் தான் மழை, அதுக்கு முன்னாடி எல்லாம் உலகத்தில் பனினால தான் உலகம் மிகவும் செழிப்பாக காணப்பட்டது. நோவா காலத்தில் தான் மழையே அங்கே ஃபஸ்ட் டைம் வருது. அப்போ அது வரைக்கும் செழிப்பாக இருக்கிறதுக்கு பனி உதவுது. அப்போ அந்த நாடுகளிலெல்லாம் அப்படி பனி இருக்கிறதுனால அங்கு புல்வெளிகள் தாராளமாக இருக்கிறது, மரம் செடி கொடிகள் தாராளமாக இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உஷ்ணம் வருகிறதை காணாத எந்த செடியோ மரமோ அது என்ன பச்சை பசேல்னு இருக்கிறது. உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரும், கஷ்டங்கள் வரும், நஷ்டங்கள் வரும். ஆனால் வெளியே பார்க்கிற ஜனங்கள் உங்களுக்கு ஒன்றும் குறை இல்லை என்று சொல்லத்தக்கதாக பச்சை பசேல் என்று இருக்கிற ஒரு வாழ்க்கையை கர்த்தர் மேலே நம்பிக்கை வைத்து கர்த்தரையே நம்ம நம்பிக்கையாக கொண்டிருந்தா அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் காணும். அதை திரும்ப திரும்ப பாருங்க, வித்தியாசமாக சொல்றாரு. தண்ணீரை அதை வித்தியாசமாக சொல்றாரு. அல்லேலூயா. நான்காவது என்ன சொல்றாரு? மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கும். மழையே இல்லைங்க, ஆனால் நான் சொன்னேன்ல, அந்த மரத்துக்கு வேர் ஆழமாக போயிட்டு, அப்போ அதில் திரும்ப ஒரு செடியை வைக்கும்போது அந்த வருஷம் மழையே பெய்யலைன்னா அது வளரும். ஏன்னா அந்த வேர் தண்ணீரை கொண்டு வருது. அதே போல தாங்க உலகம் எங்கும் எதுவும் நடக்கட்டும், ஆனால் நம்ம வாழ்க்கையில் ஆண்டவரை நம்பி இருக்கிறதுனால தினமும் ஆகாரத்தை தருவார், தினமும் நல்ல இருக்கிற இடத்தை கொடுப்பார், தினமும் நல்ல துணிமணிகளை கர்த்தர் கொடுப்பார், நல்ல வேலைகளை கொடுப்பார், நல்ல சம்பளங்களை கொடுப்பார், பொருளாதார ஆசீர்வாதங்களை கொடுப்பார். நம்ம வீட்டுக்கு என்ன தேவையோ அதை தருவார், நம்ம பிள்ளைகளுக்கு என்ன தேவையோ அதை தருவார். நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அருமையானவர்களே, ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைத்து கர்த்தரையே தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற ஒருவரும் அல்லேலூயா வறண்டு போகவே மாட்டார்கள். அவருடைய வாயிலிருந்து அல்லேலூயா அவிசுவாசமான வார்த்தைகள் வரவே வராது. ஏன்னா அவர் யார்? இந்த உலகத்தையே படைத்தவர். அவர் யார்? அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் யார்? அல்லேலூயா அதிசயங்களை செய்கிறவர், ஆராய்ந்து முடியாத அதிசயங்களை, எண்ணி முடியாத அற்புதங்களை செய்கிறவர், கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை செய்கிறவர். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அல்லேலூயா. அது அவரை நம்பிட்டா அவர்
ஒருபோது கைவிட மாட்டார். எந்த இடத்துலேருந்து எப்படி நமக்கு ஒத்தாசை வர வேண்டுமோ அதை செய்வார். நம்ம வெளியில் பார்க்கும்போது பச்சையான இலையுதிராது இருக்கிற மரத்தை போலவும் ஏற்ற காலத்தில் கனி கொடுக்கிறவர்களை போலவும் கர்த்தர் நம்மை வைப்பார். அப்போ நம்ம நேற்று தினத்தில் நாம் பாக்கியவான் யார்? நேற்று முந்தானால் பார்த்தோம், வேதத்தை அதிகமாக வாசிக்கும் போது, வேதத்தை வாசிக்கும் போது கர்த்தர் மேலே நமக்கு நம்பிக்கை வருகிறது. கர்த்தரையே நம்பிக்கையாக இருக்கிறோம். அப்போ கர்த்தர் நம்மை வெட்கப்படுத்த மாட்டார். அருமையானே, இதற்கு நான் உதாரணமாக நீங்கள் வீட்டில் போய் 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் அல்லேலூயா முழுசும் வாசித்து பாருங்க. அங்கு 12ஆம் வசனத்திலே அவர் சொல்லுகிறார், ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. யோசபாத் பயப்படுகிறான். எதிரிகள் 3 பெரிய ராஜாக்கள் அவனுக்கு விரோதமாக வருகிறார்கள். அவன் ரொம்ப பயந்து இந்த ஜெபம் பண்ணுகிறான். எங்கள் தேவனே அப்படின்னு அவன் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சு, எங்கள் கண்கள் உம்மை நோக்கி இருக்கிறது. உங்கள் மேலே தாப்பா நாங்கள் நம்பிக்கை வச்சிருக்கிறோம். எங்கிட்ட இருக்கிற படைபலம் கொஞ்சம் தான், ஆனால் அவங்க எதிராளிகள் ஏராளமாக இருக்கிறார்கள். ஆனால் எங்கள் கண்கள் உம்மை நோக்கி கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவரே யுத்தம் பண்ணுகிறார். சொல்கிறார், இந்த யுத்தம் உங்களுடைய இதில், நானே உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறேன். நம்ம கண்ணு அவரை பார்த்துட்டா போதும், எல்லாத்தையும் அவர் பார்த்துக்கிடுவார். அவர் பார்த்து யுத்தத்தில் ஜெயத்தை மட்டும் கொடுக்கலை. நீங்கள் 25ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது கடைசியில் பாருங்கள், கடைசியில் நாங்கள் எடுத்துக்கொண்டு போகக்கூடாது இருந்தது, அவ்வளவு ஆடை ஆபரணங்கள் பொருட்கள் இருந்தது. 3 நாளாய் கொள்ளையிட்டார்கள், அது அவ்வளவு மிகுதியாக இருந்தது. உங்கள் வாழ்க்கையில் எதிரிகள் நிறைய வரலாம், போராட்டங்கள் நிறைய வரலாம். இந்த போராட்டத்தில் மடிந்து போயிடுவோமோ அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இந்த தோல்வியில் நாங்கள் அப்படியே ஒன்றும் இல்லாமல் போயிடுவோமோன்னு நினைக்காதீங்க. கர்த்தர் மேலே நம்பிக்கை வச்சு பாருங்கள். அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணி ஜெயத்தை கொடுக்கிறது மாத்திரம் அல்ல, அவரை நம்பி இருக்கிறவர்களுக்கு மிகுதியான 3 நாள் மிகுதியான கொள்ளை பொருள், ஆடை ஆபரணங்கள், தங்கம் வெள்ளி நகைகள், அல்லேலூயா விலையுறந்த வஸ்திரங்கள், நல்ல சாப்பாடு 3 நாளாக எடுக்கிறாங்களாம். அவ்வளோ மிகுதியாக இருந்து 4ஆம் நாளிலே கர்த்தருக்கு துதி செலுத்தினார்கள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஆண்டவரை நம்பி இருக்கும்போது ஏராளமான கொள்ளை பொருட்களை கர்த்தர் நீங்கள் நினைக்காத யோசிக்காத விதத்தில் கர்த்தர் கொடுப்பார். நீங்கள் பெராக்காவிலே கூடி கர்த்தரை துதிக்க கர்த்தர் உதவி செய்வார். எல்லாரும் எழும்பி நின்று கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரையே தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அதை நீங்கள் இப்படி சொல்லி பாருங்கள், ஹல்லேலூயா. கர்த்தர் மேல் உங்கள் பேரை டெய்ஸி நம்பிக்கை வைத்து கர்த்தரையே டெய்ஸி ஹல்லேலூயா நம்பிக்கொண்டிருக்கிறபடியால் நான் பாக்கியவதி. அதே போல் நீங்களும் சொல்லுங்கள், எல்லாரும் கையை உயர்த்தி சொல்லுங்கள், கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிற டெய்ஸி, கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற டெய்ஸி பாக்கியவதி. உங்கள் பேரை போட்டு சொல்லுங்கள். இன்னைக்கு ஃபுல்லாக ஒரு 100 டைமாவது அறிக்கை இடுங்க. அந்த வசனம் உங்கள் உள்ளத்துக்குள்ளாக போகட்டும். உங்கள் பேரை போட்டு போங்க. மனுஷங்கிற இடத்துல ஹல்லேலூயா உங்கள் பேரை போடுங்க. கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் வைக்கிற உங்கள் பேரை போடுங்க. கர்த்தரையே தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன்கிற இடத்துல உங்கள் பேரை போடுங்க. பாக்கியவான் பாக்கியவதி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த நாள் கர்த்தர் நமக்கு கொடுத்த நல்ல வாக்குத்தத்தத்திற்காக கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே, இந்த பிள்ளைகளை உண்மையே நம்பிக்கொண்டு இருக்கக்கூடிய அந்த விசுவாசத்தையும் நம்பிக்கையும் கொடுங்க. இப்பொழுது நம்பிக்கை, அல்லேலூயா, விசுவாசம், அன்பு, இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரியது. இவர்களுக்குள்ளாக நம்பிக்கை, விசுவாசம், அல்லேலூயா, அன்பு நிலைத்திருக்கட்டும். அதன் மூலமாக பெரிய ஆசீர்வாதங்களை அவர்கள் பெற்றுக்கொள்ளட்டும். பச்சை பசேலென்று அவருடைய வாழ்க்கை காணப்படட்டும். உம்முடைய நாமத்தினாலே இவர்களை ஆசீர்வதிக்கிறேன். இங்கு யார் யார் ஆண்டவரே எனக்கு ஒரு அற்புதம் நடக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில அற்புதத்தை செய்து இந்த இடத்திலிருந்து அவருடைய சாட்சி அறிவிக்கப்படட்டும். ஆண்டவரே, இந்த நாள் பிறந்த நாள் திருமண நாளை நினைவு கூறுகிற எல்லாரையும் இந்த வசனத்தின்படி இந்த வருடம் முழுவதும் உண்மையில் நம்பிக்கை வைத்து ஒரு பச்சையான வாழ்க்கையை வாழ கர்த்தர் நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. அதே போல் ஆண்டவரே, இந்த நாளுடைய வருகை இருக்குமானால் எங்களை பரிசுத்தப்படுத்தி எடுத்துக்கொள்ளுங்க. வருகை தாமதிக்குமானால் இந்த நாள் முழுவதும் உடைய நாம மகிமையாகவும் ஆசீர்வாதமாகவும் பாதுகாப்பாகவும் நாங்கள் வாழ எங்கள் கூட நீங்கள் இருங்க. இயேசுவின் மூலம் ஜெபங்கேல நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல பாரங்களையும் மறவாதே.
ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு நிமிஷம், அதிகாலை ஜெபத்துக்கு வர்றவங்களுக்கு ஒரு சின்ன கிஃப்ட்டு நியூசிலாண்ட்லேருந்து வாங்கிட்டு வந்திருக்கிறேன். உங்களுக்கு மட்டும்தான். ஏன்னா நீங்கள் டெய்லி ஆண்டோடைய ஆலயத்தில் மிதிக்கிறதுனால சும்மா வேறு ஒன்றும் பெரிய காஸ்ட்லியாகவும் வாங்க முடியாது, நான் வெயிட்டாகவும் வாங்க முடியாது. உங்களுக்கு ஒரு ஃப்ரிட்ஜ் மேக்னட்டும் ஒரு சாக்லேட்டும். அதனால் நீங்கள் முன்னாடி வந்து வாங்கிட்டு போங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.